குட்டி கதையை வந்து நீங்க சொன்ன கதையை வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க வந்து எங்க சீமான் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இது எப்ப புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கதைனால அந்த முதல்ல அத அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்லை. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது தவறு ஒண்ணு. அனுபவத்துல சொல்லுங்க, மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் தாவேகா மாநாட்டு கூட்டத்தை நினைக்கீங்க. அப்புறம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது வந்து இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான். ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திருக்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுது. அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றேன். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னும் மாத்திரம். கல்வி மானோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம். அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கனவே நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன். நான் அதை செய்வேங்கிற அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்காரு. விஜய் தான் சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த முகத்துக்கு வாக்கு செலுத்துவாங்களா தமிழ் மக்களுக்கு? அது பொறுத்து. மதுரை மாநாட்டுல அங்க வந்து அம்பேத்கர், வேலுநாச்சியார், தந்தை பிள்ளை எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டமும் கிடையாது. விஜய் நிற்கும் வார்த்தை கூட எந்த இடத்துல. இதை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமான மதுரையில பசும்பொன் தேவரையா தான். இல்ல, தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டுல ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும். அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வாட்டி பேசல. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படை வேடிக்கை. 2வது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம பாருங்க. ஒண்ணு மீனாட்சி கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் எப்ப வந்துட்டாங்க. அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அவரை புகழ்ந்துருக்கான் விருதில்ல. அவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். அவருக்கே போயிருச்சு.
ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுறதோ அவரை போய் பார்த்தோம். இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி புரியுது. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எம்ஜிஆர் மகிழ்ச்சி புரியுது. திடீர்னு வந்து 67 மாதிரி ஆட்சி மாறினா 49ல ஆரம்பிச்சு கட்சியை 67ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க யாரு அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் வென்று தோற்று வந்து 22 விழுக்காடு வாக்க வச்சு மூதறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஆதித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சிகளை இணைச்சிட்டு தான் வென்றாங்க. ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புனு மாறிடாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.